வணக்கம். கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்தெழுந்த கால வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையோடு சந்திக்க கர்த்தர் தந்த கிருபைகளுக்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த கால வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு போவதற்காக ஒரு நிமிஷங்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கும் நல்ல கர்த்தாவே, தர்மையான கால வேளையில உங்களுடைய வார்த்தையை தியானிக்கும் தருணம் தந்தீரே, உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவரே ஒரு வாய்ப்பு தந்தீரே. ஆண்டவரே, நீ நல்லவர் என்றும், ஆண்டவரே நீ நன்மைகள் செய்கிறவர் என்றும், ஆண்டவரே உம்மை நினைத்து நினைத்து பலிகளை செலுத்த, புதிய பலிகளை ஏறெடுக்க, நன்றி பலிபீடம் கட்ட கர்த்தர் நீர் உதவி செய்தபடி நான் நம்புகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நேராக, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் எங்களுடைய கவனத்தை திருப்புகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட நீர் இடைபடும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே இடைபடும். ஆண்டவரே, என்னை முற்றிலுமாய் மறைத்துக் கொள்ளும். நீர் மாத்திரம் வெளிப்படும், நீர் மாத்திரம் மகிமைப்படும். எல்லா துதிகளும் நீர் எடுத்துக்கொள்ள இயேசு நாமத்தின் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த உயிர்த்தெழுந்த கால வேளையிலே உங்களை மறுபடியுமாக சந்திக்க கர்த்தர் தந்த கிருபைகளுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைய தியானத்திற்காக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நாம் ஏற்கனவே வரிசையாக நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரையிலும் ஏறக்குறைய 45 சம்பவங்களை நாம் தியானித்து முடித்திருக்கிறோம். இன்றைக்கு 46வது சம்பவத்தை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. அதற்கென்று நம்முடைய கவனங்களை லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்துக்கு நேராக திருப்போம். அதுல நமக்கு இன்னைக்கு போர்ஷன் 6வது அதிகாரம் 6ல இருந்து 11 வசனம் இருந்தாலும் நான் 6வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்தே நான் வாசிக்கிறேன். மேலும் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். வேறொரு ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உபதேசித்தார். அங்கே சூம்பின வலது கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். அப்பொழுது வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் குற்றம் பிடிக்கும்படி ஓய்வு நாளில் சுஸ்தமாக்குவாரோ என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து தூம்பின கையை உடைய மனுஷனை நோக்கி, நீ எழுந்து நடுவே நில் என்றார். அவன் எழுந்து நின்றான். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன். ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டு அவர்கள் எல்லாரையும் சுற்றி பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அப்படியே அவன் தன் கையை நீட்டினான். உடனே அவன் கை மறு கையை போல சுஸ்தமாயிற்று. அவர்களோ மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடு ஒருவர் ஆலோசித்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கும் இந்த தியானத்தின் தலைப்பு, சூம்பின கையை சுஸ்தமாக்கின இயேசு. இயேசு கிறிஸ்து ஒரு கைகள் சூம்பி போன ஒரு மனிதன். முற்றிலுமாய் செயல்பாடு இழந்த அந்த கையில எந்த செயல்களும் அவனால் செய்ய முடியாது. அவனுடைய கை அப்படியே சுருங்கி போய்விட்டது, அல்லது அது பயன்படுத்த முடியாத ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை விடுதலை ஆக்குகிற ஒரு சம்பவத்தை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த இடத்துல 2 காரியங்கள் நடக்கிறது. 2 காரியங்களை இந்த இடத்துல ஆண்டவர் செயல்படுத்தி காட்டுகிறதை நம்மால் பார்க்க முடியும். முதலாவது, அவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவர்களிடத்துல, அந்த ஜனங்களிடத்துல ஒரு கேள்வியை கேட்கிறார். அடுத்ததாக அவர் என்ன செய்கிறார்? இந்த மனுஷனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்த போது அவர்
நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று நாம் அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனத்துல நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தவர். அவர் எல்லா நாளும் அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அவர் எப்பொழுதும் ஆண்டவர் என்ன செய்கிறாரோ, ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதையே செய்கிறவராக சுற்றி திரிந்து கொண்டிருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவர் என்ன செய்தார்? ஆண்டவர் செயல்படுகிறதை, ஆண்டவர் என்ன செய்கிறாரோ அதையே அவர் செய்கிறார். என் பிதா கிரியை செய்கிறபடியே நானும் கிரியை செய்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னதை நாம் கடந்த வாரங்களிலே நாம் தியானித்தோம். அப்போ அதே போல அதன் தொடர்ச்சியாக அவர் இப்போது என்ன செய்கிறார் என்றால், அவர் ஒரு தேவ ஆலயத்துக்குள் பிரவேசிக்கிறார். இதுக்கு முன்னாடிதான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதை நான் போன வாரத்துல தியானித்தோம். அது என்ன சம்பவம்? இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களும் இயேசுவும் அவர்கள் அந்த வழியாய் நடந்து போகும்போது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த வழியில, அந்த வயல்வெளியின் வழியாக கடந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு, ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அந்த சமயத்துல அவர்களுக்கு நம்மள மாதிரி ரோட் சிஸ்டம் எல்லாம் இல்லை. அதனால இருக்கிற அது வேற வயல்கள், இடங்கள் எல்லாத்தையும் தாண்டி 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 தான் போகணும். அப்போ தாண்டி போகும்போது அவருடைய சீஷர்கள் அங்க இருக்கிற அந்த பயிரை கொய்து அவர்கள் அந்த பயிரில் உள்ள இருக்கிற அந்த இதை அவங்க அதை சாப்பிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். அதை சாப்பிட்ட உடனே அவர் பரிசேயர்கள் அவரிடத்துல குற்றம் கண்டுபிடிக்கிறதை நாம் கடந்த வாரத்துல நாம் பார்த்தோம். அந்த காரியத்தை போன வாரத்துல நம்ம சிந்தித்தோம். அதற்கு இயேசு அவர்களுக்கு என்ன மறுமொழி சொன்னார்? ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பதிலை கொடுத்தார். என்ன பதில் கொடுத்தாரு? தாவீதும் அவனுடைய மனிதரும் தேவ சமூகத்து அப்பங்களை சாப்பிட்டார்கள். அப்போ அதுவே தப்பு இல்லை அப்படின்னு சொன்னா, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் 6வது அதிகாரம் 5வது வசனத்துல ஆண்டவர் சொல்கிறார், மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து அவர்தான் ஓய்வு நாள் என்கிறதான ஒரு விஷயத்தையே உண்டாக்கினவர். எல்லாம் உண்டாக்கப்பட்டது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று நம்ம வேத வசனத்துல வாசிக்கிறோம். கொலோசியர்ல இருக்கு, எல்லாம் உண்டாக்கப்பட்டதெல்லாம் அவர் மூலமாகவும் அவருக்கென்றும் அவரை கொண்டும் உருவாக்கப்பட்டது. அப்போ அவர் உண்டாக்கின அந்த ஓய்வு நாள் என்பதும் அவருக்காகவே உருவாக்கப்பட்டது. அவர்தான் உருவாக்கினார். அவருக்காக உருவாக்கப்பட்டது, அவருக்கென்று உருவாக்கப்பட்டது, அவரை கொண்டு உருவாக்கப்பட்டது ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளை அவர் எந்த வண்ணமாக விரும்புகிறாரோ அதே வண்ணத்திலே பயன்படுத்துவதற்கு அவருக்கு 100% அதிகாரம் இருக்கிறது. ஏனென்றால் அதை உண்டாக்கினவரே அவர்தான். உண்டாக்கினவருக்குத்தான் அந்த உண்டாக்கின பொருளின் மேல் முழு அதிகாரமும் முழு பொறுப்பும் முழு he has all the authority over that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அவர் அதை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ள முடியும். அவருக்கு அந்த உரிமைகள் அவருக்கு இருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பக்கம். அடுத்தது என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அந்த ஓய்வு நாள் எதற்காக உண்டாக்கப்பட்டது? ஓய்வு நாள் என்பது ஓய்வெடுக்கும்படியாக உண்டாக்கப்பட்டது. இதுதான் நம்ம முன்னாடியே என்ன பார்த்தோம்? ஆண்டவர் 6வது நாளிலே மனிதனை படைத்து 7வது நாள் அவன் இந்த உலகத்துல ஸ்டார்ட் பண்ணும் போதே ஓய்வுல இருந்துதான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய திட்டம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்களும் நானும் நம்ம அந்த ஓய்வில் தான் நம்முடைய வாழ்வை துவங்க வேண்டும், நம்முடைய காரியங்களை செய்ய வேண்டும் என்பது ஆண்டவருடைய நோக்கமாக இருக்கிறது. அப்படி ஓய்வுல தான் தொடங்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பேசாம எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரு ஊஞ்சலை கட்டிட்டு ஆடிட்டு உட்கார்ந்து இருக்கலாமா? எல்லாம் தன்னை போல நடக்குமா அப்படின்னா அப்படி அல்ல. நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்துல we should be at rest. நாம் இளைப்பாறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது.
அப்போ இளைப்பாறுதலோடு ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கும்போது அவர் அதுக்கப்புறம் என்ன சொல்றாரோ அதை செய்யும்படியாக நாம் முற்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறவர்களாய் காணப்படும் போது அப்ப என்ன நடக்கும்? ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் செய்வதெல்லாம் வாய்க்கும்? ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு இளைப்பாறுதலோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் இந்த உலகத்தார் செய்வது போல அவன் எப்படியாவது என்னத்தையாவது செய்து யார் காலையாவது பிடிச்சு யார் காலையாவது விழுந்து அல்லது யார் காலையாவது வாரிவிட்டு எப்படியாவது என்னவாவது பண்ணி எப்படியாவது அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், வெற்றி பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுவிட வேண்டும் என்று ஒரு தேவ மனிதன் யோசிக்கவே மாட்டான். அது அவசியமே இல்லை அவனுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் என்ன செய்யலாம்? ஆண்டவரை மட்டுமே நம்பி ஆண்டவருடைய சமூகத்தில் இளைப்பாரி அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்து அவன் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதனாலதான் இயேசு கிறிஸ்து அவர் செய்த அந்த முதல் அற்புதத்துல நம்ம பார்த்தோம். அவருடைய சீஷர்களிடத்துல அந்த அங்க இருக்கிற வேலைக்காரர்களிடத்துல அங்க இருக்க அந்த மரியாள் அந்த அம்மா என்ன சொன்னாங்க? அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள், ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுபடி செய்யுங்கள். ஆண்டவர் சொல்றது ஆண்டவர் தெற்கன்னா நம்ம வடக்க போனா அது ஒப்பேறாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நாம் கேட்டால் நமக்கு வெற்றியை தருவது அது ஆண்டவருடைய நோக்கமா இருக்கிறது, சித்தமா இருக்கிறது. அது வெற்றி தவிர வேற எதுவுமே வர முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இங்க முதலாவது நம்ம என்ன பார்க்கிறோம்? நாம் இளைப்பாறுதலோடு இருக்க வேண்டும். அந்த இளைப்பாறுதல் மட்டும் இல்ல, ஆண்டவர் அந்த ஓய்வு நாளை உண்டாக்கினதின் நோக்கம் என்ன? இந்த ஓய்வு நாளிலே அவர்கள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஆராதிக்கும்படியாக, தேவனை துதிக்கும்படியாக, தேவனை மகிமைப்படுத்தும்படியாக, ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து அவருக்கு நன்றி சொல்லும்படியாக, அவருடைய சமூகத்துல குடும்பத்தோடு பிள்ளைகளோடு அமைதியா அவருடைய சமூகத்தில் இருக்கத்தக்கதாக அப்படி இருக்க வேண்டும் என்று உண்டாக்கப்பட்டதுதான் என்னது? ஓய்வு நாள். உழைப்பதற்கு 6 நாட்கள் ஏற்கனவே இருக்கிறது. அது ஆனா அந்த அந்த பரிசேயருடைய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படியே வித்தியாசமா இருந்தது. அவங்க என்ன சொல்றாங்க? என்ன சொன்னாங்க? உங்களுக்கு சுகமாக்குறதுக்கு தான் மத்த நாட்கள் இருக்கிறதே, ஏன் ஓய்வு நாளை நீ சுகமாக்குற அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு அது ஒரு பெரிய கன்டென்ஷன் ஆயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுலதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு அது நகை முரண் அப்படின்னு கூட சொல்லலாம், அல்லது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டைகாட்டமி நம்ம பார்க்க முடியும். அது என்னது? ஒரு புறம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ என்னோடு இரு, என்னை பற்றி கொண்டிரு, என்னுடைய சமூகத்தில் இரு, இளைப்பாரி கொண்டிரு, நான் சொல்றதை செய். இது ஆண்டவர் சொல்ற ஆலோசனை. ஆனா மனுஷன் சொல்ற ஆலோசனை என்ன? எந்த நேரமும் போல, எந்த நேரமும் செயல்படு, எந்த நேரமும் கிரியை செய், எந்த நேரமும் செயல்படு, ஓய்வு இல்லாம கண்டினியூஸா நெற்றி வேர்வை நிலத்துல சிந்த பாடுபடு, உழைப்பே உயர்வு அப்படின்னு எல்லாம் இந்த உலகத்துல சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனா இத இங்க இன்னும் இது இந்த உலகத்தினுடைய பார்வை அப்படிங்கிறத விட இங்க பரிசேயர்கள் அந்த கூட்டத்தார் அவர்கள் ஆண்டவரிடத்துல குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே அவர்கள் செயல்படுகிறதை பார்க்க முடியும். அவங்க என்ன பண்றாங்க? அவங்க அந்த தேவ ஆலயத்துல இயேசு ஆண்டவரை தேவனை ஆராதிக்கும்படியாக போகிறார். ஆண்டவரை ஆராதிக்கும் போகபடியாக போய் ஆண்டவரை ஆராதிக்கிறார். அப்போ அங்க ஆட்டோமேட்டிக்கா அங்க என்ன நடக்குது? அங்க இருக்கிற ஜப ஆலய தலைவன் இயேசுவை பார்க்கிறான். இயேசு ஏற்கனவே ஃபேமஸான நபர். இயேசு ஏற்கனவே அவர் மூலமாக அற்புதங்களும் அடையாளங்களும்
நடைபெற்று கொண்டிருக்கிறதை எல்லா ஜனங்களும் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள் சுகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் அந்த அந்த ஜெப ஆலய தலைவன் கேள்விப்பட்டிருக்க வேண்டும். அப்ப அதனால என்ன பண்றான், ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல கண்கள் எல்லாம் இயேசுவை நோக்கி திரும்புகிறதை நாம் பார்க்க முடியும். அவர் அந்த இடத்துல என்ன செய்யறாரு, அவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்க அந்த 6வது அதிகாரத்துல நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த நம்ம பார்க்க முடியும். அது என்னதான், அந்த 6வது அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. அவர் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து உபதேசித்தார். அங்கே சூம்பின வலது கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். என்னதான் சூம்பின வலது கையை உடைய மனிதன் இருந்தான் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சம்பவமானது மத்தேயுவிலும் இருக்கிறது, மார்க்குவிலும் இருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா என்ற 3 சுவிசேஷங்களிலும் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் மத்தேயுவிலையும் மார்க்கிலையும் இல்லாத ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு தகவல் இந்த வசனத்துல இங்கு இருக்கிறது. அது என்ன, அவன் சூம்பின வலது கையை உடைய மனிதன் என்று லூக்கா எழுதுகிறதை பார்க்கிறோம். லூக்கா யாரு? லூக்கா அடிப்படையில் அவர் ஒரு மருத்துவர். அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனையில ஒரு மனுஷன் இருக்கா அப்படின்னு உடனே அவர் என்ன பண்றாரு, ஹீஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஈவன் மோர் டீடைல்டு. அவர் அந்த டீடைல அங்க ரெஜிஸ்டர் பண்றாரு, ரெக்கார்ட் பண்றாரு. என்ன ரெக்கார்ட் பண்றாரு? வலது கை சூம்பின மனிதன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும், வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு ஏரியாவை, ஒவ்வொரு பகுதியை, ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்பை, ஒவ்வொரு வேலைய, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகள் மேலும் ஆண்டவர் கவனமாக இருக்கிறார். மத்தேயும் மார்க்கும் வலது கையோ இடது கையோ ஏதோ ஒரு கை சூம்பன கையுடையவனுக்கு சுகம் கிடைத்தது என்ற வகையில் எழுதிவிட்டு போகும்போது இவர் என்ன செய்கிறார், சூம்பின வலது கையை உடைய மனிதன் என்று சொல்லி எழுதுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நோ டீடைல் இஸ், அதாவது ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பதாக ஒரு சிறு துரும்பு கூட அவருடைய கண்களை, அவருடைய கவனத்தை விட்டு விலகுவதில்லை. அவருடைய நோ டீடைல் இஸ் இம்பார்ட்டன்ட் டு மிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையின்படி அது எல்லா விவரமும், நம்மை பற்றிய எல்லா விவரமும் அவர் அறிந்திருக்கிறார். நமக்கு நம்ம தலையில இருந்து ஒரு முடி விழுந்ததுன்னா நம்ம என்ன செய்வோம், தலையில இருந்து ஒரு முடி விழுந்துட்டு தட்டி விட்டுட்டு போவோம். ஆனால் இயேசுவுக்கு, ஆண்டவருக்கு என்ன தெரியும், அதனுடைய சீரியல் நம்பர் வரைக்கும் தெரியும். இத்தனாவது எண், இத்தனாவது நம்பர் உள்ள முடி கீழே விழுந்திருக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் வரைக்கும் ஆண்டவருக்கு தெரியும். சோ ஆண்டவர் அவ்வளவு டீட்டெயில் ஓரியன்டா நம்மை குறித்து கவலைப்படுகிறார், நம்மை குறித்து அறிந்திருக்கிறார், நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்மை விட்டு அவருடைய கவனம் இந்த பக்கம் அந்த பக்கம் மாறுவதே இல்லை. அவருடைய கண்கள் எப்போதும் நம்மேல் பதிக்கப்பட்டதா இருக்கிறது. நம்மை ஆண்டவர் நடத்த விரும்புகிறார். நம்மை அவருடைய பாதைகளில் நடத்த விரும்புகிறார். அவருக்கு விருப்பமானதை நாம் செய்யும்படி அவர் விரும்புகிறார். அதனால அவர் என்ன செய்கிறாராம், ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு பண்ணின ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் த மைன்யூட்டஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ் இன் ஆர் லைஃப். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதை குறித்து கவனம் உள்ளவராய், கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த மனுஷன் இதுல இன்னும் கொஞ்சம் அந்த அது பேர் ஓய்வு நாள், அந்த ஓய்வு நாளில் ஆண்டவர் இங்க இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, அந்த வசனத்தை திரும்ப வாசிப்போம். வேறொரு ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து உபதேசித்தார். அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அங்க வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் குற்றம் பிடிக்கும்படி ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவாரோ என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். இங்க பாருங்க, ஒரு கூட்ட ஜனங்கள்
ஆண்டவருடைய ஆலயத்திற்கு ஒரு கூட்ட ஜனம் வருது. ஆனால் வருகிற எல்லாருமே ஒரே நோக்கத்தோடு வருகிறார்களா அப்படின்னு கேட்டா இல்ல. ஒரு கூட்டம் ஆண்டவரை ஆராதிக்க வருது. ஆனால் அது இன்னொரு கூட்டம் அந்த ஆராதிக்க வருகிறவர்களிடத்துல குற்றம் கண்டுபிடிக்கும்படியே வருகிற ஒரு கூட்டமும் இருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் அது எல்லா சபைகளிலும் எல்லா இடங்களிலும் அப்படி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அவரு பாஸ்டர் என்ன குற்றம் கண்டுபிடிப்போம் சொல்லுவாரு. அவர்கிட்ட என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம்? அவர் எந்த வசனத்தை தப்பா சொல்லுவாரு, அவர் எந்த வசனத்தை கரெக்டா போதிக்கல, அவரு எந்த இடத்துல தப்பு பண்ணாரு, எந்த இடத்துல அவர் தும்முனாரு, இருமுனாரு, இதெல்லாம் பார்த்து அவரை குற்றம் கண்டுபிடிப்பதற்கென்றே ஒரு கூட்டம் அந்த இடத்துல வருகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஆண்டவரை ஆராதிக்க வரவில்லை. அவர்களுக்கு அவருடைய நோக்கம் எல்லாம் குற்றம் கண்டுபிடித்தல் அல்லது குற்றம் சாட்டுதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை உண்மையாய் சேவிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் எந்த தேவனை சேவிக்கிறார்கள்? அவர்கள் அவர்களுடைய பிதாவாகிய சாத்தானை அவர்கள் சேவிக்கிறபடியினால், அவன் சாத்தான் எப்பொழுதும் குற்றம் சாட்டுகிறவனாக, சகோதரரை குற்றப்படுத்துகிறவனாக அவன் காணப்படுகிறபடியால், அவனுடைய சீஷர்களும் அல்லது சாத்தானுடைய பிள்ளைகளும் தேவனுடைய சமூகத்துக்குத்தான் வராங்க. ஆனால் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். நம்ம அந்த கூட்டத்துல ஒரு நாளும் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை குற்றம் இருந்தால் அதை என்ன செய்யணும்? முதலாவது அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்காக, ஆண்டவரே அந்த மனுஷனுக்கு நீர் உதவி செய்யும், இந்த விசுவாசிக்கு நீர் உதவி செய்யும், பலவீனத்துல அவரை ஆண்டவரே நீர் தாங்கும், அவரை தைரியப்படுத்தும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக ஜெபிக்கணும். அதுக்கப்புறம் அவங்கள கன்ஃபரண்ட் பண்ணலாம். ஆண்டவருடைய வார்த்தையே ஒரு தேவ மனிதனை கன்ஃபரண்ட் பண்றதுக்கு அதுல அலோவ் பண்ணி இருக்கு. அதுக்கு வழி இருக்கு, அதுக்கு ஒரு முறை இருக்கிறது. ஆனால் இந்த ஜனங்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள்? அவர்கள் குற்றம் சாட்டும்படியாகவே வந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனா இதுல என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அப்போ அடுத்த வசனம் பாருங்க, 6வது அதிகாரம் 8வது வசனம். அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து, அவருடைய சிந்தனைகளை அவர் அறிந்து என்று நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அவர் 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 தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார். அவர் மேசியாவாக இருக்கிறார். அவர் இந்த உலகத்துல இந்த ஜனத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்த்து மரிக்கும்படியாக வந்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். அவர் அந்த எல்லாவற்றையும் அறிந்த தெய்வம் அந்த இடத்துல இருந்த ஒரு அந்த குற்றம் கண்டுபிடிக்கிற பிசாசனுடைய பிள்ளைகள் அவர்களுடைய சிந்தனைகளையும் அவர் அறிந்தார். அதனாலதான் ஒரு இடத்துல வசனம் எப்படியே சொல்லுது, அவர் அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்திருந்தபடியால் அவர் அவர்களுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் அந்த மனிதருடைய சிந்தனைகளை அறிந்திருக்கிறார். அந்த மனிதருடைய சிந்தனைகளை மட்டும் இல்ல, நம்முடைய சிந்தைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய போக்கு, நம்முடைய வரத்து எல்லாவற்றையும் அறிந்ததான தேவன் நம்முடைய தேவன் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. நம்முடைய சிந்தனைகளிலே அறிந்திருக்கிற தெய்வம் அவர் நம்ம எப்படி இருக்க விரும்புகிறார்? அந்த சிந்தனையிலும் நாம் தவறு செய்யாதபடி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இந்த சிந்தனையில கூட அவரை துக்கப்படுத்தக்கூடாது என்று அவர் விரும்புகிறார். அந்த சிந்தனையில கூட அவருக்கு பிரியமில்லாத ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? அதை என்டர்டெயின் பண்ணக்கூடாது, அதுக்கு இடம் கொடுக்க கூடாது, அதை என்டர்டெயின் பண்ணக்கூடாது. என்டர்டெயின் பண்ணா அது என்ன ஆகும்? நாளை நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொண்டு வரும். அதுதான் ஒரு தேவ மனுஷன் இப்படி சொன்னார். என்ன சொன்னாரு? உன் தலைக்கு மேல காகங்கள் பறப்பதை நீ தவிர்க்க முடியாது. உன் தலைக்கு மேல காகங்கள் பறக்கத்தான் செய்யும். ஒரு நாளைக்கு எத்தனையோ 1000 கணக்கான எண்ணங்கள்
நம்முடைய சிந்தனையில் வந்து போவதாக அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். எத்தனையோ ஆயிரக்கணக்கான சிந்தனைகள் வந்து போகிறது. ஆனால் அந்த சிந்தனைகள் வந்து போவது பிரச்சனை அல்ல. அந்த சிந்தனைகள் அது நம்மிடத்துல தங்கி, அது தாபரித்து, அது கூடு கட்டி, அது குஞ்சு பொரிச்சு, அது பிரச்சனை ஆவது, அதை நாம் தடுக்க முடியும். அதான் அவர் அந்த தேவ மனுஷன் எப்படி சொன்னார், உன் தலைக்கு மேல் காகங்கள் பறப்பதை உன்னால் தடுக்க முடியாது. ஆனால் அந்த காகங்கள் உன்னுடைய உன்னுடைய சிந்தனைகளுக்குள்ள உன் தலை மேல கூடு கட்டுவதை உன்னால் தடுக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆனா இங்க பாருங்க, ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆண்டவர் அவருடைய சிந்தனைகளை அறிந்திருக்கிறார். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே நீர் என்னை அறிந்திருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம வாயில இருந்து என்ன வார்த்தை வரப்போகுதோ, வரப்போறதுக்கு முன்னாடியே என்னதான் பேச போறாங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அப்போ அந்த அளவுக்கு அவர் நம்மை கூர்ந்து கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார். அவருடைய சிந்தனைகளை, நம்முடைய சிந்தனைகளை அவர் அறிந்திருக்கிறார். அவர் அறிந்து அவர் என்ன செய்யறாரு? அவர் அறிந்தும் இவங்க குற்றம் கண்டுபிடிக்க வந்திருக்காங்க. நம்மை ஒரு தேவ தூஷணம் செய்கிறவராக அல்லது ஆண்டவருடைய கட்டளையை கை கொள்ளாத ஒரு மனிதனாக காட்ட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்கிறதை இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக, மிக சரியாக புரிந்து கொண்டார். ஆனாலும் அவர் என்ன செய்கிறார்? அந்த மனுஷனை நோக்கி, சூம்பின கையை உடைய மனுஷனை நோக்கி, நீ எழுந்து நடுவே நில் என்றார். அவன் எழுந்து நின்றான் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அந்த 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 மனிதன் இவ்வளவு நாள் எங்க இருந்தான்? இவ்வளவு நாள் அவன் இருக்கிற இடத்திலேயே அவன் அடைந்து கிடக்கிறவனாக காணப்படுகிறான். அவனுக்கு உதவி செய்வதற்கும் யாரும் இல்லை. அவனுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து அவனை விடுதலை ஆக்கி அவனுக்கு நன்மை செய்வதற்கு யாரும் இல்லை. எங்கேயோ கேட்டிருப்பான் போல, இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் வராரு, அவர் சுகமாக்குகிறார், ஒருவேளை நானும் அங்க போனா என் கையும் சுகமாகலாம் என்று அவன் என்ன செய்திருக்கலாம்? யோசித்து அந்த இடத்திற்கு வந்திருக்கலாம். அந்த இடத்துல ஆனாலும் அவன் என்ன பண்றான்? அவன் தன்னை ஒழித்துக் கொள்ளுகிறவனாக காணப்படுகிறான். அவன் எங்கேயோ ஒரு ஓரத்துல மறைஞ்சு இருப்போம், அப்படி இருந்து நம்ம ஆண்டவரிடத்துல இருந்து நன்மையை பெற்றுக் கொள்வோம் அப்படின்ட்டு அவன் அந்த இடத்துல இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். அவனுடைய கைகள் சூம்பி போன கைகளாக இருக்கிறது. இன்றைக்கு அந்த கை ஏன் சூம்புச்சு அல்லது அந்த கை ஏன் செயல்படாமல் போயிற்று என்றால், அது அந்த லைஃப் சோர்ஸை விட்டு அது என்ன ஆயிட்டு வெட்டப்பட்டு இருக்கிறது. அல்லது அந்த 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 சூம்பி போனதுக்கான காரணம் என்னவா இருக்கலாம்? ஒருவேளை அது ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுனால அப்படி நடந்திருக்கலாம். அவனுக்கு அந்த கை அப்படி ஆயிருந்திருக்கலாம். ஏதோ யாரோ ஒருத்தங்க சொல்லிட்டாங்க, யாரோ ஒருத்தங்க பேசிட்டாங்க, யாரோ ஒருத்தங்க அப்படி என்னைய அவங்க என்னை மிகவும் காயப்படுத்தி விட்டார்கள். அது அவங்க அப்படி சொன்னதோட எனக்கு என்ன ஆயிட்டு, நான் இதுக்கு மேல நான் எதையும் எனக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா அவங்க என்னை காயப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை காயப்பட்டதினால் அவனுடைய கைகள் அப்படி சுண்டு போயிருக்கலாம். அல்லது இன்னொரு காரணம் என்னவா இருக்கும்? லைஃப் சோர்ஸோட கனெக்ஷன் இல்ல, அந்த கைக்கும் லைஃபுக்கும் தொடர்பு இல்ல. அது அந்த சரீரத்துலதான் இருக்கிறது. ஆனால் அந்த சரீரத்தின் நன்மைகளை அது என்ன செய்யல, அதை உட்கொள்ளல, அதை பயன்படுத்தல, அதை அதை செயல்படுத்தாதது நிமித்தமாக அவனுடைய கைகள் என்னவாக இருக்கிறது? சூம்பி போயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு நாளும் லைஃப் சோர்ஸ்ல இருந்து அதை விட்டு வெளியில போகாதபடி நமக்கு நம்முடைய ஜீவனின் ஆதாரமே யார்தான்? இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய ஜீவனின் ஆதாரம்.
இயேசு கிறிஸ்து தான் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். அவர் என்ன சொன்னாரு? என்னிடத்தில் வருகிறவன் அவன் என்ன செய்வான்? ஒரு நாளும் மரிப்பதில்லை, அவனுக்கு மரணம் என்பதே இல்லை. ஏன்? அவன் ஜீவனில் தன்னை இணைத்திருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நீங்களும் நானும் அந்த ஜீவனில் நாம் இணைந்திருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். இருக்கு. அதனாலதான் அந்த இடத்துல அப்படி அந்த ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டபடியினால் அந்த பாதிப்பிலிருந்து அவனை விடுதலை ஆக்கும்படியாக இயேசு கிறிஸ்து அவனை சந்திக்க வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் எழுந்து நிற்கிறான். இதுவரையிலும் அவன் ஒளிந்து கொண்டிருந்தான். இப்போ ஆண்டவர் அவனை சந்திக்கிறபடினால் அவன் அந்த இடத்துல எழுந்து நிற்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் செய்ய வேண்டியவைகளை நாம் செய்ய வேண்டும். அதுல எந்த மாற்று கருத்தே இல்லை. எல்லாமே கிருபையில இயேசு எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டாரு, அதனால நான் பாட்டு உட்கார்ந்து ஊஞ்சலாடிக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிறது கிறிஸ்தவமே அல்ல. அது 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 அப்படி ஆண்டவர் சொல்லவே இல்லை. அதனாலதான் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தம் பண்ணப்படும். ஆனா ஜெயம் எங்க இருந்து வரும்? ஜெயமோ கர்த்தரால் வரும். நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். அதுக்காக குதிரை என்ன செய்யக்கூடாது? லாயத்துல தூங்கி கொண்டிருக்க கூடாது, தூங்கி கொண்டிருக்க முடியாது. அது என்ன செய்யணும்? அது யுத்த களத்துக்கு வரத்தான் செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஜெயங்கள் எல்லாவற்றையும் நம்ம திரும்பி பார்த்தோம்னா, அந்த எந்த இடத்திலும் அவர்கள் எதையுமே செய்யல. அவர்கள் அந்த இடத்தில் இருந்தார்கள். அந்த யுத்தத்திற்கு கிளம்பி போனாங்க. அவங்க கையிலையும் ஆயுதங்கள் இருந்தது, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அவர்கள் எதுவுமே செய்யல. அவர்களுக்காக யார் யுத்தம் செய்தார் என்றால், அவர்களுக்காக தேவனே யுத்தம் செய்தார் என்பதை பழைய ஏற்பாட்டுல எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல பார்க்க முடியும். ஆண்டவர் அவர் செயல்படுவதற்கு அவருக்கு பெரிய ஆயுதங்கள் எல்லாம் தேவையில்லை. ஒரு வசனம் வாசிங்க. நான் நினைக்கிறேன் நியாயாதிபதிகள் 3வது அதிகாரம் 31வது வசனம் நினைக்கிறேன். நியாயாதிபதிகளின் புத்தகம். ஆண்டவர் கிரியை செய்வதற்கு அவருக்கு ஒண்ணும் பெருசா ஒண்ணும் தேவையில்லை அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு பெரிய உதாரணத்தை காட்ட முடியாது. 3:31 கடைசி வசனம். அவனுக்கு பிற்பாடு ஆனாத்தின் குமாரன் சம்கார் எழுப்பினான். அவன் பெலிஸ்தரில் 600 பேரை ஒரு தாற்றுக்கோளால் முறியடித்தான். அப்புறம் அவனும் அந்த வசனம் முடியல. அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான். இஸ்ரவேலை ரட்சிப்பதற்கு, பெலிஸ்தியரை முறியடிப்பதற்கு வெறும் ஒரு தாற்றுக்கோல் போதும். தாற்றுக்கோல்னா என்னது? தாற்றுக்கோல்னா மாடை பத்துறது. மாட்டு வண்டியில கட்டி மாடை பத்தும் போது அதை அந்த ஒரு கம்பு வச்சிருப்பாங்க. அந்த கம்புல அந்த ஓரத்துல ஒரு சின்ன முள்ளு இருக்கும், ஒரு சின்ன ஆணி இருக்கும். அது அதை வச்சு தட்டுவாங்க. அது போகல அப்படின்னா லேசா அதை வச்சு ஒரு குத்துவாங்க, வேகமா ஓடும். இதுக்கு பேர் தான் இது உடனே அது பேர் என்னது? மிருக வதையா? அனிமல் அபியூஸ் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஆண்டவருடைய அந்த காலம் அது நானே பார்த்திருக்கேன். இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கும் பாரு. ஜட்ஜஸ் 3:31. ஆண்டவர் உபயோகப்படுத்துவதற்கு என்ன தேவையில்ல, பெரிய இதெல்லாம் தேவையில்ல. ஜட்ஜஸ் எங்க இருக்கும்? சீக்கிரம் எடு. இவ்வளவு நேரம் தடவிட்டு இருக்கேன். And he also delivered Israel. ஒரு தாற்றுக்கோல் போதும். அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போதுதான் ஒரு தேவ மனுஷன் சொன்னாரு, ஒரு கழுதை, அந்த ஒரு கழுதை என்ன பண்ணுச்சு? அது
செத்து போச்சு. இந்த கழுதை உயிரோடு இருக்கும் போதெல்லாம் அது என்ன ஜெபம் பண்ணுச்சான்? ஆண்டவரே, நான் எப்படியாவது உமக்காக நான் ஊழியம் செய்யணும். நான் உமக்காக எப்படியாவது நான் என்ன பண்ணணும்? உம்மால் பயன்படுத்தப்பட வேண்டும். நான் எப்படியாவது உமக்காக நான் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா ஜெபிச்சிருக்கு. ஆனால் அந்த கழுதை செத்து போயிட்டு இருக்கு. கழுதை செத்து போனோன்னா அதை தூக்கி போட்டாங்க. அதனுடைய அப்போ ஒரு நாள் ஆண்டவர் பார்த்தாராம். பார்த்தா அந்த கழுதைக்கு மேல என்ன இருந்தது? இந்த அதனுடைய மாம்சம் எல்லாம் ஒட்டிட்டு இருந்ததை பார்த்தாராம். ஆண்டவர் பார்த்தாராம், சரி இதெல்லாம் சரியாகும், அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் விட்டுட்டு போயிட்டாராம். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தாராம், கொஞ்சோண்டு மாம்சம் ஒட்டிட்டு இருந்துச்சாம். அப்பமும் அதை விட்டுட்டு போயிட்டாராம். இருக்கிற மாம்சம் எல்லாம் போட்டோம், எல்லாம் அழிஞ்சு போட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு? அந்த கழுதையினுடைய தாடை எலும்பு அது அதுல இருக்கக்கூடிய எல்லா மாமிசமும் சதையும் எல்லாம் போய் காஞ்சு போய் இனி எந்த பிரயோஜனமும் கிடையாது என்னால அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு இந்த கழுதையினுடைய அந்த எலும்புகள் எல்லாம் காஞ்சு போய் தொண்டா கிடந்துதான். அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு மனுஷனை அனுப்பினார். அந்த மனுஷனுக்கு பேர் என்ன தெரியுமா? அந்த மனுஷனோட பேரை சொல்லுவாப்பா யாராவது? சிம்சோன் அந்த வழியாய் போனான். அவனுடைய கையில் அந்த கழுதையின் தாடை எலும்பு கிடைத்தது. அவன் அந்த கழுதையின் தாடை எலும்பை வச்சு எத்தனையோ ஆயிரக்கணக்கான பெலிஸ்தரை கொன்று குவித்தான். ஆண்டவரால் பயன்பட வேண்டும் என்றால், ஆண்டவருக்கு பயன்பட வேண்டும் என்றால், நம்ம எல்லாத்தையும் நம்முடைய எல்லா மனுஷீக முயற்சிகள், மனுஷீக திறமைகள், நம்முடைய கிரெடென்ஷியல்ஸ், நம்முடைய ஐடென்டிட்டி, நம்முடைய ஆல் ஆர் கிரவுன்ஸ் எல்லாத்தையும் அவர் கையில கொடுத்துட்டு, ஆண்டவரே நீங்க பயன்படுத்துங்க, இல்ல பயன்படுத்தலைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவர் கையில கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கொண்டு பயன்படுத்த முடியும். ஓகே, நம்ம ஏன் இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா, இதெல்லாம் இப்போ ஏன் தியானிச்சோம் அப்படின்னா, இந்த மனிதனும் ஆண்டவருக்கு பயன்படாமல் தான் இருந்தான். அவன் கைகள் தூம்பி போனது நிமித்தம் ஆண்டவருக்காக அவனால் கிரியை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தான். ஆனால் ஆண்டவர் அவனை கண்ணோக்கினார், அவனை அழைத்தார். அவனை அழைச்சு இங்க இப்ப என்ன சொல்றாரு? ஆண்டவர் என்ன சொல்றாரு? எழுந்து நடுவே நில் என்றார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? எழுந்து நடுவே நில் என்றார். அப்போ அங்க எப்படி இருக்கும்? அது ஒரு ஹால் அப்படின்னு இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த ஹால்ல எல்லா ஜனங்களும் சுத்தி உள்ள உட்கார்ந்துருக்காங்க. இயேசுவை குற்றம் கண்டுபிடிப்பதற்கென்றே வந்த அந்த மனிதர்களும் அங்கு இருக்கிறார்கள். அந்த ஜெபாலய தலைவன் இருக்கிறான். ஜெபாலயத்தை சுற்றி இருக்கிற ஜனங்கள், ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக வந்த ஜனங்கள் அந்த இடத்துல இருக்கிறார்கள். ஆண்டவர் அவனை கூப்பிட்டு எழுந்து நடுவே நில் என்று சொல்கிறார். ஆனா அவன் நடுவுல நின்னானா? அவன் எழுந்து நின்றான். எழுந்துதான் நின்னான், அவன் நடுவே நிக்கல. ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு? அவன் மேல் இரக்கமாய் அவன் என்ன செய்ய சித்தமானாரோ அதை அவர் செய்து முடிக்கிறதை பார்க்கிறோம். So God still works around our disobedience. It doesn't mean that he condones it. It doesn't mean that he says it is okay. இல்ல, ஆனால் அதை தாண்டியும் அவர் செயல்படுகிறார் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் என்ன நடக்குது? இப்போ அதுக்கப்புறம் தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடக்குது. 6வது அதிகாரம் 9வது வசனத்துக்கு போவோம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன்,
அப்படியே அந்த இடத்துல நிப்போம். ஒவ்வொரு வார்த்தையிலயும் அவ்வளோ விஷயம் இருக்கு. இயேசு அவர்களை நோக்கி, அவங்களுடைய இருதயத்தில் என்ன நடக்கிறது என்பது இயேசுவுக்கு தெரியும். அவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள் என்பதும் இயேசுவுக்கு தெரியும். இப்பொழுது இயேசு என்ன செய்கிறார்? அவர்களை நோக்கி பார்க்கிறார். ஓகே. இப்போ உன்னைய பார்க்கிறேன். எதுக்காக பார்க்கிறேன்? இப்ப சொல்லு. என்ன செய்யணும்? இப்ப சொல்லு. என்ன நடக்க வேண்டும்? இயேசு ஒரு மனிதனை பார்க்கும்போது என்ன நடக்கிறது? இயேசு ஒரு மனிதனை பார்த்தார். அப்ப பார்த்தப்போ அந்த மனுஷன் அவன் என்ன பண்ணான்? மனம் கசந்து, அழுது ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டதை பார்க்கிறோம். அது பின்னாடி நடந்துச்சு. பேதுரு என்கிறதான ஒரு மனிதனை அவர் நோக்கி பார்த்தார். அவன் என்ன சொன்னான்? ஆண்டவரே, உம்மோடு மரிக்க நேர்ந்தாலும் நான் மரிப்பேனே ஒழிய உம்மை காட்டிக் கொடுக்க மாட்டேன்னா. ஆனால் அவன் காட்டிக் கொடுப்பான் என்பதை ஆண்டவர் சொன்னார். அது அப்படியே நடந்தது. ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே 2 தடவை சேவல் கூவுறதுக்கு முன்னாடி 3 தடவை நீ மறுதலிப்ப அப்படின்னு ஆண்டவர் சொன்னதின்படியே நடந்தது. அப்போ இந்த 3வது தடவை அவன் மறுதலிக்கும் போது அவன் இயேசுவை பார்க்கிறான். அல்லது அந்த மறுதலித்த உடனே வசனம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு அவனை நோக்கி பார்த்தார். அவனுடைய அவன் இருதயத்தில் குத்தப்பட்டவனாக, ஆண்டவரே நான் உம்மை துக்கப்படுத்திட்டேனே, ஆண்டவரே நான் உம்மை வருத்தப்படுத்திட்டேனே, ஆண்டவரே நான் உம்மை காட்டி உம்மை தூஷிச்சு நீ யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி நான் அப்படியே உம்மை மறுதலிச்சிட்டேனேன்னு சொல்லி அவன் மனம் கசந்து அழுததை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பார்வைதான் இயேசு அவர்களை நோக்கி பார்த்தார். ஆனால் அவர்களோ, அவருடைய இருதயத்துல என்ன இருந்தது? அவர்கள் தங்களை முற்றிலுமாக பிசாசுக்கு விற்று போட்டவர்களாய் போனார்கள். அந்த பார்வையை அவர்களால் அவர்களால் சந்திக்கவே முடியல. அவர்கள் பார்த்திருப்பார்கள் என்றால், அவர்கள் ஆண்டவரை அவர்களும் அதற்கு ஒத்து கொண்டிருப்பார்கள் அல்லது அந்த நன்மை செய்வதற்கு தன்னை விட்டு கொடுத்திருப்பார்கள். அவங்க அதை செய்யல. ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறார் பாருங்க. ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ, தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ, அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டு அவள் எல்லாரையும் சுற்றி பார்த்து மறுபடியும் ஒரு தடவை பார்க்கிறாரு. 10வது வசனம். இப்போ எல்லாரையும் பார்க்கிறாரு. இந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அப்படியே அவன் தன் கையை நீட்டினான். உடனே அவன் கை மறு கையை போல சொஸ்தமாயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் அந்த மனுஷனுக்கு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிட்டிருக்கிறார். ஆண்டவர் அவனை விடுதலை ஆக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல, அந்த இடத்துல அந்த ஓய்வு நாள் எதற்காக உண்டாக்கப்பட்டது என்றதான நோக்கத்தையும் அவர் நிறைவேற்றினார். இந்த ஓய்வு நாள் எதற்காக உண்டாக்கப்பட்டது? ஓய்வு நாள் நன்மை செய்யும்படியாக உண்டாக்கப்பட்டது. ஓய்வு நாள் என்பது ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக உருவாக்கப்பட்டது. ஓய்வு நாள் என்பது பலவிதமான சடங்காச்சாரங்களோடு, பலவிதமான சாங்கியங்களோடு, அது எப்படியோ ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்காக அல்ல. ஆண்டவரிடத்துல மார்க் வாங்குறதுக்காக இல்ல. ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னா என்ன செய்யணும்? அவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். நன்மை செய்ய வேண்டும். சகோதரனுக்கு உதவி செய்ய வேண்டும். வியாதியில் இருக்கிறவனை போய் பார்க்க வேண்டும். கட்டுண்டவர்களை விசாரிக்க வேண்டும். விதவைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். இதெல்லாம் தான் ஆண்டவர் எதிர்பார்த்தது. இதை குறித்தெல்லாம் ஏசாயா 1வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். ஆண்டவர் நம்மை அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக நம்மை அழைக்கிறார். எல்லா குறைவுகளையும் மாற்றி, தூம்பின கை உள்ள அந்த அனுபவங்களை மாற்றி, இந்த கையையும் மறு கையை போல சுஸ்தமாக்க ஆண்டவர் விரும்புகிறார். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்மை தாழ்த்தி அவரிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக.
நாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, இந்த அருமையான வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சூம்பின கையை உடைய மனிதனை நீர் சுகமாக்கினது போல எங்களுடைய வாழ்க்கையில உமக்கு பிரியமில்லாத ஆண்டவரே, மரித்து போன நிலவரத்தில் இருக்கிறவைகளை இயேசுவின் நாமத்தினால ஜீவனை கட்டளையிடும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். நீர் சுகமாக்கும்படியாக இந்த கருத்தில் நீர் மாத்திரமே விடுதலை தர வேண்டும், தர முடியும் என்று சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஒரே உமக்கு நன்றி செலுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா. ஒரே இந்த நேரத்திலும் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறதான இனி கேட்க போகிறதான ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு விடகரத்தில் கொடுக்கிறோம். அவங்களுடைய ஆசீர்வதியும் அவர்களை தொடர்ந்து வழி நடத்தும். துதி கனமையும் நீரே எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. தொடர்ந்து என்னோடு கூட இணைந்திருங்கள். இந்த வீடியோ ஆடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தால் தயவு செய்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை ஆண்டவருடைய வார்த்தையோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரன் சந்தோஷ். அல்லேலூயா.